ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச், வேர்ல்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், செக்டர்ஸ், சம் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது ஒரு கம்ப்ளீட்டான லேர்னிங்காக இருக்க போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் அப்டேட்டில் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம ஓவரால் மார்க்கெட்டோடைய வந்து 40%, நம்ம செலக்ட் பண்ணுற செக்டாருடைய பர்ஃபார்மன்ஸ் 40%, நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து வெறும் 20% தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, விஇடிஎல், என்எல்சி, ஹிண்டால்கோ, செயில், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், மேரிகோ, ஹப்ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு, பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ், ப்ளஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன, நேஷ்னல் அலுமினியம், அவந்தி ஃபீட்ஸ், என்டிபிசி, கிளன்மார்க் ஃபார்மா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு ஏன்னா தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் போய் பாருங்கள். தாத்தா அப்பா மகன் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளானது. தாத்தா அப்பா மகன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அது இல்லாமல் நம்ம சம் ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். கிளான் ஃபார்மா, லூபின், பந்தன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே. சரிங்களா, வாங்க நம்ம வந்து அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், யூஎஸ் மார்க்கெட் மந்த்லி அபவ் 60, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்லி 60க்கு கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த கிராஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது. இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், டெய்லி ஃப்ரைடே வந்து ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு பிரேக் பண்ணிச்சு, ஆனால் பிரேக் பண்ண முடியாமல் கீழே இருந்தது. இது ஃபுல்லாக பிரேக் பண்ணிங்க இருந்தால் நல்ல ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருந்திருக்கும் அப் சைடு. ஸோ இது பண்ணலை. மண்டே பார்க்கலாம். இது வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருதான்னு. ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி அகைன் இது இங்கே வரைக்கும் சைட்வேஸ்க்கு போகாதுன்னு சான்ஸ் இருக்கும். இது பிரேக் பண்ணலைன்னா மேலே. இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு. யூகே சைட்வேஸ் 60க்கு கீழே திரும்பிச்சு பாருங்கள். விக்ஸு கீழே சப்போர்ட் எடுக்குது. ஜெர்மனி 60 ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ எஸ்என்பி 500 60க்கு மேலே இருக்குது. ஆர்எஸ்ஐ, நாஸ்டாக், ஆல் ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்குது. பட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகி இந்த ஷூட்டிங் ஸ்டாராக இருக்கும். இப்போ டோஜியாக இருக்குது. ஸோ இதுவும் சைட்வேஸில் இருக்குது. ஹேங்ஸங் ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டும் சைட்வேஸில் இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட்டும் சைட்வேஸில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ட்ரை பண்ண முடியாமல், ட்ரை பண்ணி பிரேக் ஆகாமல் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே நம்ம பார்க்கலாம், அது மேபி சைட்வேஸ்க்கு போகுதா இல்லை வந்து பிரேக் பண்ணலான்ட்டு. பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம மார்க்கெட்லேயும் மொமெண்டம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி மந்த்லி 40 சப்போர்ட்டில் இருக்குது. பட் நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு, சைட்வேஸ் மார்க்கெட் ஆயிடுச்சு. ஆர்எஸ்ஐ வந்து 40ல் பாருங்கள், ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. பியரிஷ்லேருந்து புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இங்கே 40ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு குட் சைன். டெய்லியில் வந்து இந்த கேப் சப்போர்ட்டுக்கு மேலேயே இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரஸ்மெண்ட் லெவல் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக கேப்பு கிட்ட வந்து 61% ரீட்ரஸ்மெண்ட் இருக்குது. தெரியுதா அவனுக்கு? இந்த ரெட் லைன் வந்து 61% ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ கேப்பு சப்போர்ட் இருக்குது. ஃபிபனாச்சி 61% ரீட்ரேஸ்மெண்ட், கோல்டன் ரேஷியோவில் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலேயே வந்து ஸ்டாக் சப்போர்ட் எடுத்திருக்கு.
ஸோ சப்போர்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுது, நிஃப்டி வந்து சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். சைட்வேஸில் போனாலும் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அவுட் பர்ஃபார்மிங் செக்டாரில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் வந்து மந்த்லி சைட்வேஸ், வீக்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிருக்கு. பியரிஷ்லேருந்து புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ளஸ் டெய்லியில் பார்த்தீங்கன்னா கேப் சப்போர்ட், எக்ஸாக்டாக இது கேப்பில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதனுடைய ஃபிபனாச்சி லெவல் பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக வந்து 61%லேயே வந்து எக்ஸாக்டாக 61%ல இருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. கேப் சப்போர்ட் பர்ஃபெக்டான சப்போர்ட் எடுத்திருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நமக்கு வந்து கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறது மார்க்கெட்டு. செக்டார்ஸ் பார்க்கலாம். செக்டார்ஸில் வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் பேங்க் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியே வந்து எக்ஸாக்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணோம். சேம் வந்து ஆர்எஸ்சி வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லியில் வந்து ப்ளஸ் கேப் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் இருக்குது. பிஎஸ்சி பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் கம்பெனியில் கொஞ்சம் வந்து பேரிஷாக தான் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ கீழே இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்குது. ஆட்டோ இண்டெக்ஸ் சைட்வேஸில் இருக்குது. மெட்டல் வந்து அட்வான்ஸ் டேர்மில் இருக்குது, ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய ஸ்டாக் வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிண்டால்கோ, செயிலு, இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து நேஷ்னல் அலுமினியம், இது மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மா செக்டார், ஐடி. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும், சைட்வேஸ்லேயே இருக்குது. ஃபார்மா வந்து பிரேக் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் ரூல் ஆஃப் ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை ஆச்சுன்னா மீன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபார்மா செக்டார்லேருந்து பிரேக் அவுட்டை மிஸ் பண்ண ஸ்டாக்குக்கெலாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார்மா செக்டாரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற செக்டாராக இருக்கும். மீடியா சைட்வேஸ், பிஎஸ்சி சைட்வேஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சம்வாட் பெட்டராக இருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸும் ரியாலிட்டியை வந்து வீக்லியில் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், நிஃப்டி மாதிரி இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் இங்கே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆக பார்க்குது. எனர்ஜி வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் இந்த 20 SMக்கு மேலே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் வந்து மறுபடியும் ஆல் ஆர்எஸ்சி மந்த்லி வீக்லி டெய்லி வந்து தாத்தா அப்பா மகன் 3 பேருமே வந்து ஆர்எஸ்சி 60க்கு மேலே போயிடுவாங்க. ரியாலிட்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் மாதிரியே தான் இருக்குது. கேப் சப்போர்ட் ப்ளஸ் வந்து வீக்லியில் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட்டு. எஃப்எம்சிஜி வந்து என்னன்னு பாருங்க, இது வந்து பார்க்கலாம். வேல்யூ பையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சூப்பராக இருந்தது. மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இந்த இடத்துல நடந்தால் புல்லிஷ் ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்கும்போது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து இன்னும் பை பண்ணலாம், பிரமிடிங் பண்ணலாம். எஃப்எம்சிஜியில் டாலர் இண்டெக்ஸு, ஆயில் சைட்வேஸு, கிஃப்ட் நிஃப்டி, ஆஸ்யூஷுவல் நிஃப்டி மாதிரி. நம்ம ஏதோ செக்டார் விட்டுட்ட மாதிரி இருக்கு. எல்லா செக்டாரும் பார்த்தாச்சா? ஓகே. டிஃபென்ஸ் செக்டார், எஸ். டிஃபென்ஸ் செக்டார் வந்து மறுபடியும் வந்து ஆல் ஆர்எஸ்சி 60க்கு மேலே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இது 60க்கு மேலே இருக்குது. இதுவும் 60ல் வீக்லி 60ல் சப்போர்ட் எடுத்துக்கு டெய்லி வந்து 60 கிராஸ் பண்ண போகுது. அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு போகுது. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு எம்டார் பார்த்துருந்தோம். எம்டார் டெக்னாலஜிஸ் மந்த்லி டபிள்யூ பேட்டர்னில் இருக்குது. இந்த பிரேக் ஆகும்போது சொன்னேன் சம்வாட் 2900. சரி, நீங்கள் அப்படியே 3000னா கூட இப்போ வந்து 8000. நீங்கள் வந்து எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 2864, 2800ன்னு வச்சா கூட இப்போ வந்து 8000க்கு மேலே போயிருக்கு ஸ்டாக்கு. அப்படியே நமக்கு வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணால் ட்ரிபிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ட்ரிபிள் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் டெக்னிக்கல்ஸ். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது, செக்டார் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு.
டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் சிம்பிள், வேற எதுவும் மந்த்லியில் டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் பண்ணுச்சு. இது இன்னும் அப்படியே மேலே மேலே போனால் ஒரு பெரிய மல்டி பேக்கராக இருக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாக் செலெக்ஷனுடைய எந்த ஸ்டாக் போகும்னு தெரியாது, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்டாக் நமக்கு வந்து மல்டி பேக்கராக கொடுக்கலாம். வாரன் பஃபேட்டும் நிறைய வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அவருக்கு பெரிய ரிட்டர்ன் கொடுத்தது ஒரு 10 ஸ்டாக்குள்ளாக இருந்தால், மற்றதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 10 அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி பேக்கராக பெரிய பில்லியனராக மாற்றிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து நிறைய ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம். ஒரு 10 ஸ்டாக் தான் இதுமாரி குயிக்கான ரிட்டர்ன் வந்து ஒரு பெரிய மல்டி பேக்கராக நமக்கு கொடுக்க சான்ஸ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாஸஸ் கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாகவும் ஆக்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதுக்காக. சரி வாங்க நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்களே வந்து இது பண்ணலாம். விஇடிஎல், என்எல்சி, இண்டால்கோ, ஆதார் சொல்யூஷன், செயில். இப்போ வந்து நம்ம மெட்டல் செக்டார் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அது வந்து நல்லா மேலே திரும்பினா நம்ம வந்து ஃபுல்லாக மெட்டல் செக்டாரில் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வர ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் விஇடிஎல், என்எல்சி, விஇடிஎல், வேதாந்தா. இங்கே பாருங்கள், இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மறுபடியும் க்ரீன் ஃபார்ம் ஆனால் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணுங்கள். என்எல்சியில் என்னன்னா, இது வந்து ஒரு கப் பேட்டர்ன் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது, ப்ளஸ் கேப் இருக்குது. ஸோ என்எல்சியும் பெஸ்ட்டு ஸ்டாக்காக இருக்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டர்ன் பண்ணுச்சுன்னா இண்டால்கோ, எக்ஸாக்டாக அந்த இதில் வந்திருக்கு. இதுக்கு மேலே போனால் இன்னும் பை பண்ணலாம். ஓகே, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் செயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே பாருங்கள், பிரேக் பண்ணி இது வந்து ஒரு கப் பேட்டர்னு, இதுலேருந்து இருக்கிற ஒரு கப்பு, இந்த லெவல்லேருந்து அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துருக்கு கப்புக்கு மேலே பிரேக் பண்ணியிருக்கு. வீக்லி 60க்கு மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரே நாளில் வந்து இங்கே இந்த சப்போர்ட்டு கிட்ட வந்துட்டு டர்ன் பண்ணலாம் வாங்கினா ஒரே நாளில் வந்து பெருசாக வந்து கொடுத்துருச்சு. மறுபடியும் அடுத்து இங்கே ஒரு பையிங் சான்ஸு. ஸோ இதுக்கும் மேலே என்ன போகுதுன்னா வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஸ்டாக்காக இது மாதிரி இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், ஜஸ்ட் இது கிராஸ் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து செக்டார் நல்ல செக்டார் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து மெட்டல் இருக்குது. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ வேணா மற்ற ஸ்டாக்கையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அவந்தி ஃபீட்ஸ், மந்த்லி அபவ் 60, இதுவும் ஒரு கப் பேட்டர்ன். வீக்லி 60 லைட்டாக டச் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெய்லியில் வந்து இங்கேயே வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி மகன் சார்ட், டெய்லி சார்ட் வந்து 40 இங்கே சப்போர்ட் எடுக்கணும். ஆல்ரெடி பிரேக் பண்ண பிறகு ஃபஸ்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, செகண்ட் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கன்ஃபார்மும் பண்ணியிருக்கு, இந்த கேண்டலுக்கு மேலே போயிருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம இந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணும்போதே வாங்கியிருக்கணும். இப்போ வாங்கினா கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து சரியாக வருமான்னு தெரியல, பார்த்துட்டு வாங்க. நேஷ்னல் அலுமினியம், இங்கவும் பாருங்கள், வீக்லி அபவ் 60, மந்த்லி அபவ் 60. வீக்லி வந்து பர்ஃபெக்டாக அங்கே சப்போர்ட் எடுக்குது 60க்கு மேலே. டெய்லி வந்து கொஞ்சம் இந்த கேண்டலுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி இதே வந்து எல்லாமே ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹேமர் கிராஸ் பண்ண உடனே மேலேயே வாங்கியிருக்கலாம். அதுவுமே வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. என்டிபிசி கன்ஃபர்மேஷன் வேணும், இன்னுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. அபவ் 60 மந்த்லி, வீக்லி வந்து 60க்கு மேலே இருக்குது. டெய்லியில் வந்து இன்னும் ரெட் கேண்டல் தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் எடுக்கும்போது க்ரீன் கேண்டலுக்கு மேலே அது அபவ் த க்ரீன் கேண்டல்னால் பை, இல்லை வந்து ஹேமர் இது மாதிரி
ரிவர்சல் கேண்டலுக்கு மேலே இருந்தால் பை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிளன்மார்க் ஃபார்மா. மந்த்லி அபவ் 60, வீக்லி 60 கிட்ட வந்திருக்கு. டெய்லி ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா பெரிய வந்து கேண்டலாக பிக் ரெட் கேண்டலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ப்ளஸ் ஆர்எஸ்சி வந்து 60லேருந்து டேரெக்டாக 40 கிட்ட வந்திருக்கு. பெரிய லவுடு மூவ் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிறத விட பெஸ்ட்டாக எது இருக்கோ, இது வந்து பெரிய ரெட் கேண்டல் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளஸ் ஆர்எஸ்சி வந்து லவுட் மூவ்னா என்னன்னு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். வேகமாக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பெஸ்ட்டாக இருந்தால் அதையே நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் இது மெட்டல் செக்டாரில் ஒரு நேஷ்னல் அலுமினியம் வந்திருக்கு, ப்ளஸ் ஃபார்மாவில் இந்த வந்திருக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். பர்ஃபெக்டாக டர்ன் ஆனால் இதில் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெஷலாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். பந்தன் பேங்க். பந்தன் பேங்க் வந்து மந்த்லி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, க்ளோஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்குன்னு சொன்னோம். வீக்லி 60ல் சப்போர்ட் எடுக்குது ஆர்எஸ்சி. டெய்லி பாருங்கள், இந்த பிரேக்அவே கேப், இது பிரேக்அவே கேப்புக்கு கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு இது பிரேக் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், மறுபடியும் இந்த கேப் சப்போர்ட்டில் வந்தால் நம்ம வந்து பை பண்ணலான்னு. கேப் சப்போர்ட் வந்திருக்கு, சப்போர்ட் இந்த இது ஹோல்ட் பண்ணியிருக்கு, ப்ளஸ் வந்து இந்த கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கு. இதுக்கும் இன்னும் மேலே போகுதுன்னா கண்டிப்பாக இது மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டெய்லியில் ஆர்எஸ்சி 60க்கு மேலே போயிடுச்சுன்னா, 20 SMA மேலே போயிடுச்சுன்னா பந்தன் பேங்க் வந்து நல்ல ஒரு பேங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து நிறைய டர்ன் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க், ஏன் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்தேன்னு பாருங்கள். மந்த்லி 40க்கு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் ஹோல்டிங்கு, ட்ரெண்ட் இன் பிரேக் பண்ணியிருக்கு, அது வேறு விஷயம். ப்ளஸ் வீக்லியில் அவுட் சைடு இன்சைடு பொலிஞ்சர் பேண்ட் வாலட்டிலிட்டி ட்ரேடு, இது வாலட்டிலிட்டி டைவர்ஜென்ஸ் ட்ரேடு. அவுட் சைட் இன்சைட் ப்ளஸ் வந்து வீக்லியிலேருந்து ஆர்எஸ்சி வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் 40லேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே பை, இது ஸ்டாப் லாஸ், லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். லாங் டேர்ம் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். 40 டெய்லியிலேருந்து 40 சப்போர்ட் எடுத்து 20 SMA போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு வேல்யூ பை ஸ்டாக்காக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்க். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா கிளாண்ட் ஃபார்மா. கிளாண்ட் ஃபார்மா பெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்காக இருக்கலாம். ஆர்எஸ்சி பாருங்கள், மந்த்லி 60க்கு மேலே இருக்குது. மந்த்லி கன்சாலிடேஷன் வந்து ஸ்குவீஸ் பிரேக் பண்ணி பிரேக் ஆகுது மந்த்லி சார்ட்டில், குட் சைன். வீக்லி ஸ்குவீஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு, வெரி குட் சைன். டெய்லியில் வந்து பிரேக்அவே கேப்போட வந்து பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டர் நல்லா பண்ணுது. ஃபார்மா செக்டரில் கிளாண்ட் ஃபார்மா வந்து நல்லா வந்து பிரேக் பண்ணி இது பண்ணிக்கு. இதனுடைய சப்போர்ட் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாருங்கள் 4000. இப்போ இருக்கிறது வந்து 2300, ஆல் டைமே 4300. நியர்லி 50% கிட்ட நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் வேணும். இது ஃபுல்லாக வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான பொறுமை வேணும். எல்லாம் பண்ணால் இது ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து 100% ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்காக வந்து மாறலாம். இதையும் பிரேக் பண்ணால் இன்னுமே வந்து இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கலாம். ஸோ கிளாண்ட் ஃபார்மா வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாய்ஸாக வச்சுக்கலாம். ஃபார்மா செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் லூபின். ஃபார்மா செக்டரில் இன்னொரு ஸ்டாக்கை பார்க்கலாம், லூபின். லூபின் என்ன ஒரு ட்ராபேக்னா வந்து இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணலை. மந்த்லியில் கப் பேட்டர்ன் லெவலை வந்து வீக்லியில் வந்து 60 கீழே வந்திருக்கு. பட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து வீக்லி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு லூபின். ப்ளஸ் டெய்லியில் வந்து 40க்கு கீழே போகாமல் 40ல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே சப்போர்ட்டில் இருக்குது.
ஸோ இந்த 20 எஸ்எம்க்கு மேலே கிராஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து கிராஸ் பண்ணுதுன்னா இது வந்து கப் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடும். இதுவும் வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்கும். லூப்பின், கிளாண்ட் ஃபார்மா எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுங்க. நம்ம வந்து இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து அது லேர்னிங்காக தான் மெயினாக எடுத்தேன். கிரேசிங் இண்டஸ்ட்ரீஸ் மந்த்லி சார்ட் பாருங்க. மந்த்லியில் வந்து ஸ்பீஸ் பிரேக் அவுட்டு ஆகுது. RSI 60க்கு மேலே போகுது. ப்ளஸ் வந்து பிஆர்டி இருக்குது, பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ். இந்த பிஆர்டிக்காகவே தான் எடுத்தது. ப்ரைஸ் வந்து மேலே போகுது, RSI வந்து கீழே போகுது. இதனுடைய RSI பாருங்க 53. இந்த லோவுடைய RSI, இந்த லோவுடைய RSI பாருங்க 50. ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ஸ்டாக்கு, பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ். இது வந்து ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனில் நின்று வேகமாக போகிற மாதிரி இங்கேருந்து போய்கிட்டே இருக்குது. மேலே அப் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்லோ பண்ணியிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ஸ்லோ பண்ணியிருக்கு, மறுபடியும் வேகம் எடுத்திருக்கு. ஸோ அதை தான் சொல்லுது. RSI வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுது, ப்ரைஸ் வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோடைய ஸ்பெஷல். இந்த வந்து அனலைசிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எது மாதிரியான அனலைசிஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். எதுக்குமே வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வச்சுங்க ட்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.